அவர்களின் நினைவேந்தல் நிகழ்வை முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற செங்கை மேற்கு மாவட்ட செயலாளர் வழக்குரைஞர் செய்யூர் பொன்னிவளவன் அவர்களே, தந்தையை இழந்து வாடிக்கொண்டிருக்கிற தம்பி எடிசன் அவர்களே, மேனாள் மாவட்ட செயலாளர் சூகா ஆதவன் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று வீர வணக்க உரை ஆற்றி அமர்ந்திருக்கிற மேனாள் துணை பொதுச் செயலாளர் சூகா விடுதலை செழியன் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நமது கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் தென்னவன், காஞ்சி தமிழினி, தீவா எழிலரசு, வழக்குரைஞர் திலீபன், வழக்குரைஞர் தா இளையா, வா கனல்விழி, வழக்குரைஞர் மதி ஆதவன், சாமுவேல் எபினேசர், வழக்குரைஞர் சு மலைச்சாமி, திருநீர்மலை தமிழரசன், மேனகாதேவி கோமகன், ஓவியர் இளங்கோவன் ஆகிய தோழர்களே, செங்கை மேற்கு மாவட்டத்தை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்கள் கலை கதிரவன், பாக்கம் பேரறிவாளன், வேலவன், செய்யூர் வழக்குரைஞர் ஈழவேந்தன், மிசா சூவா சாரங்கன், சு நா சுரேஷ், வழக்குரைஞர் உதயகுமார், திருநல்லூர் வெங்கடேசன், வெள்ளப்புத்தூர் விஜயகுமார், கீழ்கா அன்புச்செல்வன், புக்கத்துறை ஜெயந்தி அம்பேத், படாலம் ஜபா, இளவெண்மணி, ஆ விடுதலை செல்வன், தாப்பா குணசேகரன், வழக்குரைஞர் விடுதலை அரசு, மா திருமாறன், பூகா ஓவியன், ஜி.டி. தமிழ்மாறன் ஆகிய தோழர்களே, ஒன்றிய நகர பொறுப்பாளர்களே, மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதியைச் சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்களே, செய்யூர் சட்டமன்ற தொகுதியைச் சார்ந்த நிர்வாகிகளே, செங்கல்பட்டு மற்றும் காட்டாங்குளத்தூர் நகர பொறுப்பாளர்களே, விழுப்புரம் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதிகளை சார்ந்த நிர்வாகிகளே, தம்பி ஆதி தமிழன் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பத்மஸ்ரீ வேலு ஆசான் அவர்களின் தலைமையிலான சமர் கலைக்குழுவை சார்ந்த கலைஞர்களே, திருவண்ணாமலை பாப்பாப்பட்டி முனுசாமி அவர்களின் பெரிய மேளம் இசைக்குழுவை சார்ந்த கலைஞர்களே, ஐயா ஆறுமுகம் அவர்களை இழந்து வாடுகிற அவருடைய அருமை துணைவியார் நாகம்மாள் அவர்களே, அவருடைய வாரிசுகள் கோதண்டபாணி அவர்களே, அனுசுயா அவர்களே, தம்பி எடிசன் அவர்களின் துணைவியார் கண்மணி அவர்களே, மற்றும் கோடீஸ்வரன் புவனேஸ்வரி, நேசமணி சுகன்யா, ஜோதிலட்சுமி பிரகாஷ், ஆ கதிரவன் உள்ளிட்ட ஆறுமுகம் அவர்களின் குடும்பத்தைச் சார்ந்த உற்றார் உறவினர்களே, திண்டிவனம் நகர்மன்ற துணைத் தலைவர் ராஜேஸ்வரி அவர்களே, திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை மறுநாள் தீபாவளி பண்டிகை.
நேற்றிலிருந்தே போக்குவரத்து நெரிசல். சென்னையிலிருந்து 10 லட்சம் பேருக்கு மேலானவர்கள் அவரவர் சொந்த கிராமங்களை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். பேருந்துகளிலும் ரயில்களிலும் சொந்த வண்டிகளிலும் இந்த நெடுஞ்சாலையில் பயணிப்பதனால் நிறைய போக்குவரத்து நெரிசல். விடுதலை செழியன் அவர்கள் சொன்னதைப் போல அதிகாலை விமானம் பிடித்து நான் மதுரைக்கு போய் அங்கிருந்து சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடிக்கு போய் அங்கே ஒரு துக்கத்தை விசாரித்துவிட்டு பின்னர் மதுரைக்கு வந்து மதுரையிலும் ஒரு துக்கத்தை விசாரித்துவிட்டு இந்த நிகழ்ச்சியில் எப்படியாவது பங்கேற்றாக வேண்டும் என்று அடித்து பிடித்து வேக வேகமாக பயணம் செய்து விமானம் பிடித்து சென்னை வந்து இங்கே வந்து சேர இவ்வளவு நேரம் ஆகிவிட்டது. என்ன கவலை என்றால் திரும்பி போகிற போது எவ்வளவு நேரம் ஆகும் என்று தெரியவில்லை. நேற்றிரவு நான் படுக்கிற போதே 2:45 மணி. காலையில் நான் எழுந்த நேரம் 6 மணி. ஒவ்வொரு நாளும் இப்படித்தான். இந்த நேர நெருக்கடியில் நீண்ட நேரம் உங்களோடு நான் உரையாற்ற விரும்பினாலும் கூட அதற்கு நேரம் இடம் தரவில்லை. நீங்களும் வீடு திரும்ப வேண்டும். தீபாவளிக்கு இடையிலே இன்னும் ஒரு நாள் தான் இருக்கிறது. அந்த பண்டிகைக்கு பின்னால் இருக்கிற புராண கதைகள் நமக்கு உடன்பாடானவை இல்லை என்றாலும் கூட, ஆனால் பண்டிகைகளை மக்கள் கொண்டாடுகிற போது அவர்களோடு நாமும் இணைந்து நிற்பது தவிர்க்க முடியாதது. எனவே வருகிற போது கூட தோழர்கள் சொன்னார்கள், தீபாவளி முடிந்த பிறகு இந்த தேதியை கொடுத்திருக்க கூடாதா? தீபாவளி நெருங்குகிற நேரத்தில் இந்த படத்திறப்பை வைத்து எல்லோருக்கும் ஒரு நெருக்கடியை தர வேண்டுமா என்று கேட்டார்கள். தம்பி எடிசன் அவர்கள் தன்னுடைய தந்தை இறந்தபோது எப்படியாவது நேரிலே நான் வர வேண்டும் என்ற விருப்பத்தை வெளிப்படுத்தினார். அவருடைய திருவுடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் என்னால் இயலவில்லை. வழக்கம் போல ஒப்புக்கொண்ட பணிச்சுமைகளில் நான் புதைந்து போனேன். எனவே அந்த நாளில் அவருடைய உடலுக்கு நேரிலே வந்து அஞ்சலி செலுத்தாத நிலையில், செலுத்த முடியாத சூழலில் படத்திறப்பு நிகழ்ச்சிக்கு வருகிறேன் என்று சொல்லி அவரை சமாதானப்படுத்தினேன். இந்த தேதியை பெறுவதற்கே ஏறத்தாழ 4-5 முறை அவர் சென்னைக்கு வந்து விட்டார். கொஞ்சம் கடிந்து கொண்டேன். கட்சியின் சீரமைப்பு பணியில் ஈடுபட வேண்டும், பொறுப்புகளை விரைவில் அறிவிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறீர்கள், ஆதங்கப்படுகிறீர்கள். ஆனால் ஒரு நாள் கூட என்னை விடுவதில்லை. ஏதேனும் நிகழ்ச்சிகளுக்கு இழுத்துக்கொண்டு செல்வதே வாடிக்கையாக இருக்கிறது. 20 மணி நேரம் ஒரு நாளைக்கு இப்படியே நான் கும்பலில் கிடந்து உழலுகிறேன், அல்லது நிகழ்ச்சிகளில் பங்கேற்று அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறேன். எப்படி இந்த மறுசீரமைப்பு பணிகளில் என்னால் கவனம் செலுத்த முடியும்? ஒரு நாள் கூட இடைவெளி இல்லாமல் ஏதேனும் ஒரு நிகழ்ச்சிக்கு, ஒரு மாவட்டத்திற்கு என்று இழுத்துச் செல்லுகிற நிலை தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்கிறதே என்று, இதற்கு தேதி தருவதற்கு இயலாத நிலையில் அப்படி சொன்னேன். தீபாவளியாக இருந்தாலும் கூட 18ஆம் தேதி நான் வருகிறேன், எளிமையான முறையிலே ஏற்பாடு செய்யுங்கள், வீட்டிலே ஒரு படத்தை திறந்து வைத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்திவிட்டு நான் திரும்புகிறேன் என்று சொல்லியிருந்தேன். ஆனால் ஒரு பொதுக்கூட்டத்தை போன்ற ஏற்பாட்டை இங்கே எடிசன் அவர்கள் செய்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல்
பத்மஸ்ரீ விருது பெற்ற நம்முடைய வேலு ஆசான் அவர்களின் சமர் கலைக்குழுவையும், கலைமாமணி நம்முடைய திருவண்ணாமலை முனுசாமி அவர்களின் பெரிய மேள நிகழ்வையும் இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார் என்பதை இங்கே வந்த பிறகுதான் பார்த்தேன். எனவே அவர்களின் நிகழ்வை சில நிமிடங்கள் பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் தான் மேடையிலே வந்து அமர்ந்தேன். வழக்கம் போல தோழர்கள் திமுதிமு என்று மேடையிலே ஏறி சூழ்ந்து கொண்டார்கள். எதிரிலே நாற்காலிகள் காலியாக கிடக்கின்றன. எதிரிலே அமர்ந்து நிகழ்வை சிறப்பிக்க வேண்டும், மேடையிலே கலைஞர்கள் அவர்களின் நிகழ்ச்சியை சுதந்திரமாக நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டும் தோழர்கள் அதற்கு இசையவில்லை. ஆகவேதான் மேடையில் உள்ள அனைவரும் எதிரே வந்து அமருங்கள் என்று நான் கீழே இறங்கி வந்தேன். நாளுக்கு நாள் நம்மிடையே ஒழுங்கும் கட்டுப்பாடும் அதிகரிக்க வேண்டும். அது மிகவும் முக்கியமானது. கட்சி வளர வளர நம்மை கண்காணிப்பவர்களின் எண்ணிக்கை பெருகுகிறது. கட்சி அங்கீகாரம் பெற்ற நிலையில் ஏராளமானவர்களுக்கு வயிற்றெரிச்சல், அடிவயிறு அவர்களுக்கெல்லாம் பற்றி எரிகிறது. எப்படி இவர்கள் மட்டும் இந்த அரசியலில் வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள்? எவ்வளவோ அவதூறுகளை நாம் பரப்பியும் கூட இவர்களை ஒதுக்க முடியவில்லை, ஓரங்கட்ட முடியவில்லை. ஒரு குறிப்பிட்ட அடையாளத்துக்குள்ளே சுருக்கிவிட முயற்சித்தும் கூட இவர்கள் அனைத்து தரப்பு மக்களின் நன்மதிப்பை பெற்று வளர்ந்து வருகிறார்களே. ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றுவிட்டார்களே, சொந்தமாக ஒரு சின்னத்தையும் வென்றெடுத்து விட்டார்களே, அதுவும் எளிய மக்களின் நெஞ்செல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய சின்னமான பானை சின்னத்தை இவர்கள் பெற்றுவிட்டார்களே என்று நம் வளர்ச்சியை பார்த்து பொறுத்து கொள்ள முடியாத பொறாமை கும்பலுக்கு நம் மீது என்ன பழி போடலாம், என்ன அவதூறு பரப்பலாம் என்பதிலேதான் குறியாக இருக்கிறார்கள். ஆகவேதான் நான் சொல்லுகிறேன், நாம் நம்முடைய நிகழ்வுகளில் ஒரு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும், ஒரு ஒழுங்கை கடைபிடிக்க வேண்டும், மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பொய் செய்திகளை பரப்புவார்கள், வதந்திகளை பரப்புவார்கள், இல்லாதது பொல்லாததுகளை இட்டுக்கட்டி கட்டுக்கதைகளை திட்டமிட்டு பரப்புவார்கள். தேர்தல் நெருங்க நெருங்க நம்மை இன்னும் அவர்கள் குறிவைப்பார்கள். முன்னணி பொறுப்பாளர்கள் நம்மை சுற்றி 360 டிகிரியிலும் கேமராக்கள் இருக்கின்றன என்கிற பொறுப்புணர்வோடு விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும். யாரிடம் எது பேசுவதாக இருந்தாலும், தொலைபேசியில் பேசுவதாக இருந்தாலும், நம்முடைய கட்சிக்காரர்களாக இருந்தாலும் கூட மிகவும் எச்சரிக்கையாக உரையாட வேண்டும். இப்போதெல்லாம் செல்போன்களில், அலைபேசிகளில் ஆட்டோ ரெக்கார்டிங் தானாகவே பேச பேச பதிவாகிவிடும். முன்பெல்லாம் ரெக்கார்டிங் போட்டால்தான் பதிவாகும், இப்போதெல்லாம் பேசினாலே பதிவாகிக் கொள்ளும். எனவே எல்லா நேரங்களிலும், எல்லா சூழல்களிலும், எல்லா நிலைகளிலும் மிகுந்த கவனத்தோடு உரையாட வேண்டும், செயலாற்ற வேண்டும். அண்மையிலே நடந்த உயர்நீதிமன்ற வாசலில் நடந்த நிகழ்வு உங்களுக்கு தெரியும். அந்த இருசக்கர வண்டியில் வந்த இளைஞன் என் வண்டியில் அவர் வண்டி மோதிவிட்டது என்று அவன் சொல்லவில்லை.
ஏனென்றால் மோதவில்லை, அதனால் அவன் சொல்லவில்லை. அவன் வண்டியை நிப்பாட்டிவிட்டு நிறுத்திவிட்டு திரும்பி வந்ததற்கு அவன் வேறு காரணத்தை தான் சொன்னான். சத்தம் போட்டாங்க, ஆரன் அடிச்சாங்க என்றுதான் சொன்னான். ஆனால் அவனுடைய இருசக்கர வண்டியிலே நான் சென்ற வண்டி மோதியது என்று முதலில் ஒரு தனியார் தொலைக்காட்சியை சார்ந்தவர்கள் தான் திட்டமிட்டு பொய் செய்தியை பரப்பினார்கள். அதுதான் மொத்த சம்பவத்தையும் வேறு திசை நோக்கி நகர்த்திவிட்டது. அது அப்பட்டமான பொய், 100% பொய். அந்த தொலைக்காட்சி RSS கும்பலுக்கு துணை போகிற ஒரு தொலைக்காட்சி. அது நீண்ட நாட்களாக நீங்கள் கவனித்து வந்தால் தெரியும். நிறைய தொலைக்காட்சிகளை இப்போது RSS பிஜேபி கையில் எடுத்துக் கொண்டது. நிறைய நாளேடுகளையும் வளைத்து போட்டு விட்டார்கள். நூற்றுக்கணக்கான யூடியூப் சேனல்களை விலைக்கு வாங்கி வைத்திருக்கிறார்கள். அந்த யூடியூப் சேனல் நடத்தக்கூடியவர்களுக்கெல்லாம் மாதா மாதம் சம்பளம் கொடுக்கிறார்கள். இப்படி திரித்து பேசுங்கள், பொய் சொல்லுங்கள், வதந்திகளை பரப்புங்கள் என்று அவர்களுக்கெல்லாம் கூலி கொடுக்கிறார்கள். இதெல்லாம் நடக்கிறது சமூக வலைத்தளங்களில். அந்த தனியார் தொலைக்காட்சி பைக்கில் திருமா கார் மோதியதால் இந்த சம்பவம் என்கிற பொருள்பட மோதியது என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியது அந்த தொலைக்காட்சி தான். நடக்காத ஒன்றை நடந்ததாக அவர்கள் திட்டமிட்டு பொய் செய்தியை பரப்பி உடனே வரிசை கட்டி வந்தவர்கள் யார்? அத்தனை பேரும் பாஜகவை சார்ந்தவர்கள், பாஜகவோடு கூட்டணி வைத்திருப்பவர்கள், பாஜகவோடு கைகூலி பெறுகிறவர்கள். இவர்கள்தான் வரிசை கட்டி நின்றார்கள். தனியார் தொலைக்காட்சியில் பரவியதும் உடனே அரை மணி நேரத்தில் எக்ஸ் தளத்திலே ட்விட்டரிலே பதிவு செய்தது பாஜக அண்ணாமலை. அண்ணாமலைக்கு கவலை, தலைவர் பதவியை பிடுங்கிவிட்டார்கள். நயினார் நாகேந்திரன் தலைவராக இருக்கிறார், அவரை ஓரங்கட்ட வேண்டும், நான் தான் இங்கே ஆக்டிவாக இருக்கிறேன் என்று காட்டிக்கொள்ள வேண்டும், மறுபடியும் தலைவர் பதவியை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும். தேர்தல் நேரத்தில் தலைவராக இருந்தால்தான் அவர்களுக்கு நல்லது, லாபம். ஆகவே அந்த இடத்தை பிடிக்க வேண்டும் என்பதற்காகவே முந்திரி கொட்டைத்தனமாக எல்லாவற்றிலும் முந்திக்கொண்டு பேசுவது, பரப்புவது, பொய் சொல்லுவது. அதில் வேற நான் IPS படித்தவன் என்று பீற்றிக் கொள்வது. IPS படிக்கிறவன் எல்லாம் இப்படி பொய் தான் சொல்லுவான், அந்த பொய்யையும் அடித்து சொல்லுவான், வம்புகளை வலிந்து இழுப்பான் என்று சொல்லுவது போல் அது இருக்கிறது. அவர் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்ச பிறகுதான ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணணும். ஒரு போலீஸ் அதிகாரிக்கு இந்த அடிப்படை அறிவு கூட இல்லையா? ஏனென்றால் அரசியல் அப்படி அவர்களை ஆட்டி படைக்கிறது. எந்த ஒரு குற்றம் நிகழ்ந்தாலும் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன், புலனாய்வு நடந்து நீ முதல் தகவல் அறிக்கையிலே என்ன சொன்னாலும் அப்படியே அதை பதிவு செய்வார்கள். அது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். அதில் சொன்னதில் அப்படியே போலீஸ் ஏற்றுக்காது, ஜுடிஷியரியும் ஏற்றுக்காது, நீதிமன்றமும் ஏற்றுக்கொள்ளாது. முதல் தகவல் அறிக்கையில் இது என்ன வேண்டுமானாலும் எழுதலாம், சொல்லலாம். அவன் அப்படியே அதை வாங்கி இது முதல் தகவல் அறிக்கைன்னு பதிவு பண்ணுவான். அவ்வளவுதான். எது உண்மை அப்படின்னு கண்டறியறதுக்கு இன்வெஸ்டிகேஷன், அதாவது புலனாய்வு செய்யணும், அதுக்கு ஆதாரங்கள் தேடணும், சாட்சியங்களை தேடணும், சான்றுகளை தேடணும், அப்படியே ப்ரிப்பரேஷன் என்னங்கிறத பார்க்கணும், அதில் கிரிமினல் இன்டென்ஷன் இருக்கா, குற்ற நோக்கம் இருக்கான்னு பார்க்கணும். இதெல்லாம் உறுதிப்படுத்தினால்தான் அது குற்றம் என்று நீதிமன்றத்திலே போய் தாக்கல் செய்ய வேண்டும். ஆனால் அது நடந்த அரை மணி நேரத்தில் எந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கல, திருமா கார் மோதியதுன்னு ஒரு முடிவெடுத்து பொய் செய்தியை பரப்புகிறார்கள். அந்த பையன் அதை சொல்லவே இல்லை. பரப்பியது ஒரு தனியார் தொலைக்காட்சி, அது பிஜேபிக்கு துணை போகிற ஒரு தொலைக்காட்சி. அந்த
தொலைக்காட்சி நீண்ட காலமாக ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு தொண்டு செய்கிற ஒரு தொலைக்காட்சி என்பதை நீங்கள் பார்த்தால் தெரியும். திட்டமிட்டு பரப்புகிறார்கள். அடுத்து அண்ணாமலை பிஜேபி, அடுத்து எச் ராஜா. நீங்கள்லாம் அதை எச்ச ராஜான்னு எச் ராஜா தான். ஏன்னா அவர் பிறப்பால் மனுஷன், உயர்ந்த மனுஷன். ஆனால் அவருடைய புத்தி ரொம்ப அற்ப புத்தி, ரொம்ப 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 அற்ப புத்தி. இப்போ ஒரு ஒட்டு மீசை வச்சுக்கிட்டு சினிமாவில் போய் நடிக்கிறார். அவருக்கும் பெருசா மீசை வைக்கணும்னு ஆசை வந்துருச்சு. மாவீரன்னு காட்டிக்கிறதுக்கு படத்திலேயாவது காட்டலான்னு ஒரு முயற்சி எடுக்கிறார் அவரு பிஜேபி. அதுக்கடுத்து கஸ்தூரி, அது பிஜேபி. அதுக்கப்புறம் வரிசையா நீங்க பார்த்தா எல்லாம் பிஜேபி காரனா வரும். நம்ம இந்த பிரச்சனையில எப்படி பரப்புறான் பாருங்க. விடுதலை சிறுத்தைகளை ரவுடிகளாகவும் குண்டர்களாகவும் காட்டணும். அந்த சம்பவம் நடந்ததே வெறும் 20 செகண்ட், அவ்வளவுதான், 20 செகண்ட்ஸ். அதுக்குள்ள நான் இறங்கி அதையெல்லாம் தடுத்து அப்படி நடந்திருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கணுமா. 20 செகண்ட்ஸ்ல என்ன நடந்ததுன்னே தெரியல நமக்கு. நான் வண்டியில் உட்காந்துருக்கேன், ஏதோ கும்பல் கூடுறாங்க, போலீஸ் ஓடுது, கடகடன்னு பின்னால ஓடிடுறான். அவன் எங்க ஓடுறான்னு நமக்கு தெரியல. என் வண்டி மூவ் ஆயிடுச்சு. அவன் புகார் கொடுக்கறான், உள்ள உட்கார்ந்துக்கிட்டு அடிச்சு கொல்லுங்கடான்னு திருமாவளவன் சொன்னாரு. இதை போய் அந்த தொலைக்காட்சி தான் கேட்கறான், தனித்தனியா. நீ பேட்டி கொடு, நீ பேட்டி கொடு, நீ பேட்டி கொடு. வேற எந்த தொலைக்காட்சியும் அதை கேட்கல. புகார் எஃப்ஐஆர்ல எழுதி கொடுக்குறாங்க. தமிழ்நாடு முழுக்க சாதி அடிப்படையில் பார் கவுன்சில் 2ஆ பிரியுது. பாமகவில் ஒரு ஆள் இருக்கிறார், வக்கீல். அவரு பெரிய சிறந்த வழக்கறிஞர், ரொம்ப புகழ்பெற்ற வழக்கறிஞர். அவர் உடனே திருமாவளவன் தான் காரணம், அவர் மேல் நடவடிக்கை எடுங்க. 20 செகண்ட்ஸ் தான் நடந்தது. என்ன நடந்ததுன்னே தெரியாது நமக்கு. அந்த வீடியோ, அந்த தனியார் தொலைக்காட்சி போட்ட வீடியோ தான் நான் பார்க்கிறேன். அந்த வீடியோல தான் தெரியுது இந்த சம்பவம் நடந்தது. போலீஸ் அந்த தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்க ஆட்கள் மறியலில் உட்காந்துருக்காங்க, நான் உடனே போன்ல கொடுங்க, அவங்ககிட்ட பேசி மறியெல்லாம் வேண்டாம், கலைஞ்சி போங்க. அந்த தம்பி ஏதோ தெரியாம முன்னால வந்தாரு, அனுப்பிச்சு விட்டுருங்க, அந்த பையனை நீங்க கேஸ் போடாதீங்க, விட்டுருங்கன்னு சொல்லிட்டேன் நான் டிசி கிட்ட. அவர் என்ன உயிரோடு இருக்காரு, அவரை கேட்டா அவர் சொல்லுவார், நான் சொல்லனா இல்லையான்னு. ஆனால் இதை எப்படி இன்ன வரலும் பரப்பிட்டு இருக்காங்க பாருங்க. இது ஒரு உதாரணம். அதே தொலைக்காட்சி தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் புளியந்தோப்புல ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது பாபர் மசூதி இடித்ததை கண்டிச்சு பேசுறேன். புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவு நாள். 400 வருஷங்களுக்கு முன்னால அங்க ராமர் கோயில் இருந்துச்சு அப்படின்னு நீங்க அடையாளம் கண்டுபிடிச்சு 400 வருடங்கள் கழித்து அங்க இருந்த மசூதியை இடிக்கிறீங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் வரலாறை தோண்டி பார்த்தால் நிறைய இடங்கள்ல சிவன் கோவில், பெருமாள் கோவில் இருந்த இடங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் புத்த விகார்கள் இருந்தன என்று ஆய்வுகள் சொல்லப்படுகிறது. ஆய்வுகள்ல சொல்றாங்க. ஜமனதாசன் ஒருத்தன் PhD டாக்டரேட் பண்ணியிருக்கிறான். அவன் ஆய்வு பண்ணி என்ன சொல்லியிருக்கிறான்னா, திருப்பதியில் இருக்கிற வெங்கடேச பெருமாள் கோயில் இருக்குல்ல, அது ஒரு காலத்தில் புத்த விகாரா இருந்தது அப்படின்னு அவன் ஆய்வு கண்டுபிடிச்சிருக்கிறான். அதை நான் கோட் பண்றேன் மேற்கோள் காட்டி. இப்ப எல்லாரும் இப்படி கிளம்பிட்டாங்கன்னா, அப்ப சிவன் கோயில், பெருமாள் கோயில் எல்லாம் புத்த விகார்களாக இருந்தது என்று பௌத்தர்கள் இந்த இடத்தில் புத்த விகார்கள் இருந்தன அப்படின்னு விடிக்க தொடங்கினால் என்ன ஆகும் அப்படின்னு கேள்வி கேட்டேன். இது நல்லதா? பக்கத்துல ஒரு நிலத்தை வாங்கி ராமர் கோயில் கட்டிட்டு போயிடலாம்ல, அதுக்காக 400 ஆண்டு கால பழமை வாய்ந்த ஒரு மசூதியை இடிப்பது நியாயமா என்று நான் கேள்வி எழுப்பினேன். இதை அப்படியே அவன் திருச்சி போட்டான். என்ன போட்டான்னா, சிவாலயங்களை தகர்ப்போம் திருமா பேச்சு, உள்ள எல்லாம் முன்னம் பின்னு வெட்டி ஒட்டி. அந்த நபர் தான் இன்னைக்கு ஒரு செகண்ட்ஸ்ல, ஒரு 20 செகண்ட்ஸ்ல நடந்து முடிஞ்சு போச்சு எல்லாம். யாரும் அங்க போய் இன்வெஸ்டிகேஷன் இடத்துல நமக்கு நல்ல வேற ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் கிடைச்சது. அது வண்டி முன்னால போய் அவன் வேற நிறுத்திட்டு வம்பு எடுக்கிறான். அவன் யாரும் ஏவி இருக்கிறாங்க, அவ்வளவுதான். அவனுக்கு ஒன்றும் தெரியாது. 12:30 மணிக்கே அந்த வண்டியை போய் வாங்கியிருக்கிறான். அந்த வண்டி யாருடைய வண்டினா நம்ம கட்சிக்கார வண்டி.
பேங்குக்கு போகணும், ஜெராக்ஸ் எடுக்கணும்னு ஏதோ ஒரு காரணம் சொல்லி 12:30 மணிக்கு வாங்கியிருக்கிறான் வண்டியை. வாங்கிட்டு இங்கேயும் அங்கேயும் பார்க் கவுன்சில் போகிறது, அங்கே போகிறது, இங்கே வர்றதுன்னு சுற்றிட்டு இருந்துக்கான். அப்போல்லாம் வீடியோ ஃபுட்டேஜில் கிடைச்சிருக்கு. அதெல்லாம் வாங்கிட்டு சும்மா போகல. வந்து வெயிட் பண்ணி என் வண்டி எப்போ வரும்னு பார்த்து முன்னால் வர்றான், கிராஸ் பண்ணுறான். ஆரன் அடிச்சு ஒரு வேளை அவன் இரிட்டேட் ஆகிட்டானு தான் நம்ம நினைச்சோம். வண்டியை நிப்பாட்டிட்டு வம்புக்கு எடுக்கிறான். இதை அப்படியே மறைச்சிட்டு திருமாவளவன் அடிக்க சொன்னாரு, அதனால என்ன அடிச்சாங்க. நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை நடக்குது. குறிப்பா உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி, இந்தியாவின் தலைமை நீதிபதி BR கவாய் மேல உச்ச நீதிமன்றத்துக்குள்ளே ஒருத்தன் செருப்பு வீசுறான். அதை கண்டித்து வழக்கறிஞர்கள் போராட்டம் நடத்தி இருக்க வேண்டும். அதுதானே நியாயம். உனக்கு BR கவாயை பிடிக்கலனாலும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அந்த போஸ்ட், இந்தியாவின் தலைமை நீதிபதி அந்த இருக்கை அவமதிக்கப்பட்ட நிலையில் ஒட்டுமொத்த வழக்கறிஞர்களும் வீதிக்கு வந்திருக்க வேண்டாமா? கண்டித்திருக்க வேண்டாமா? அதை விட்டுட்டாங்க, அதை டைவர்ட் பண்றான். நான் அந்த போராட்டத்துக்கு தான் வரேன். அதை கேள்விப்பட்ட உடனே நம்முடைய சமத்துவ வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் ஒரு புரொட்டஸ்ட் பண்ணுங்க, நான் கட்சி சார்பில் அப்புறம் அறிவிச்சுக்கிறேன், நானும் வரேன் அப்படின்னு பார்வேந்தர்கிட்ட சொல்லி காலையில் சொல்லி அடுத்த நாள் காலையில் ஆர்ப்பாட்டம் நடக்குது. 24 மணி நேரத்துக்குள்ள அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு தான் நான் திரும்ப போறேன். BR கவாய் மீது செருப்பு வீசிய சம்பவத்தில் கண்டனம் கூட தெரிவிக்காத வழக்கறிஞர்கள் தமிழ்நாடு முழுக்க சாதி அடிப்படையிலே பிரிந்து நின்று எப்படி ஒரு வழக்கறிஞரை தாக்கலாம்? அந்த வழக்கறிஞர் ஏற்கனவே ஆலந்தூர் வழக்கறிஞர் சங்கத்திலிருந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டவர். அவருடைய நடத்தை சரியில்லைன்னு. தமிழ்நாடு பார் கவுன்சிலிருந்து டெர்மினேட் செய்யப்பட்டவர். அதுக்கு பிறகு இப்பதான் அண்மையில திரும்ப சேர்த்திருக்கிறாங்க. ஒரு நொட்டோரியஸ் திருமாவளவன் வண்டிக்கு முன்னால ஒருத்த வந்து வம்பு இழுக்கிறான்னா திருமாவளுடைய பாதுகாப்பு என்ன அப்படிங்கறத பத்தி யாரும் வாய் திறக்கல. சாதி புத்தி எப்படி வேலை செய்கிறது என்று பாருங்க. இருபது செகண்ட்ல என்ன பண்ண முடியும்? நான் வண்டிக்குள்ள உட்கார்ந்து தலையை தோட்டிட்டு இருக்கிறேன். நான் பேசினேன், வேர்த்துக்கு வச்சு வேர்த்துட்டு நான் என்ன ஏதுன்னு கூட பார்க்கல. இப்படி நிமிந்து பார்க்குறேன், ஒரு வண்டி ஓடி விழுது. என்னப்பா அப்படின்ற, ஒன்றும் இல்லை போலீஸ் யாரோ குறுக்க நின்னாங்க, தள்ளி விட்டு போயிட்டாங்க, கிளம்புங்க அப்படின்னு கிளம்பிடுச்சு வண்டி. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தான் தெரியுது அந்த தனியார் தொலைக்காட்சி இந்த மாதிரி ஒரு செய்தியை போடுறது. இது எதுக்காக உங்களுக்கு நான் சொல்றேன்னா, இது பல பேர் நீங்க வந்து சோசியல் மீடியாவில் மட்டும்தான் பார்த்துருப்பீங்க. அது உண்மை இல்லை. நூற்றுக்கணக்கான வீடியோக்களை போடுறாங்க. அவ்வளவு பேரும் பாஜக, RSS, பாஜக கைகூலிகள். இப்ப பாஜகவுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நேர் எதிரியாக இருப்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. வெரி குட், வரவேற்கிறோம். இதுல பாஜகவா விசிகாவா பிரச்சனை இல்லை. இதை சாதியா கொண்டு போறாங்க. அவன் வந்து முன்னால் நிற்கும் போது என்ன சாதின்னு தெரியுமா? என்ன மதம் தெரியுமா? என்ன படிச்சிருக்கான்னு தெரியுமா? ஆனா எப்படி பரப்புகிறார்கள்? ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு எதிராக நாம் செயல்பட்டதை போல ஒரு பொய்யான தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். அவ்வளவும் அரசியல். இதன் மூலம் திமுகவுக்கும் விசிகாவுக்கும் ஒரு உரசல் ஏற்பட வேண்டும். அதுதான் நோக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளியேறிவிட்டால் யாரும் நம்மளை பத்தி பேச மாட்டாங்க. நாம அவங்களுக்கு ஒரு டார்கெட்டே கிடையாது. அவங்க வேலை முடிஞ்சுது, அவங்க அஜெண்டா முடிஞ்சுது. இவ்வளவு விமர்சனங்களுக்கும் ஒரே காரணம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிமுக பக்கம் போகலையே, பாஜகவோடு உறவாடவில்லையே,
பாஜகவையும் ஆர்எஸ்எஸ்ஸையும் திரும்ப 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 விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறாரே, சனாதன எதிர்ப்பை உயர்த்தி பிடிக்கிறாரு. திமுக கூட்டணி கட்டுக்கோப்பாக இருப்பதற்கு இவர் உற்ற துணையாக இருக்கிறாரு. இதுதான் பிரச்சனை. இல்ல எங்களுக்கு திமுக கூட்டணி வேண்டாம் அப்படின்னு நாளைக்கு நான் அறிக்கை விட்டா ஆகா ஓஹோன்னு மகிழ்ச்சி அடைவாங்க. தீபாவளியே கொண்டாடுவாங்க, புதுசா இன்னொரு தீபாவளி கொண்டாடுவார்கள். பிரச்சனை அதுதான். திமுக கூட்டணிக்கு ஒரு தூண் போல இருந்து அதை அந்த கூட்டணியை பாதுகாக்கிற இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது. அதை திமுக கூட்டணி என்பதற்கு பதிலாக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. மதசார்பற்றங்கிற சொல்ல அண்டர்லைன் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இந்த மதசார்பற்ற என்பதுதான் அம்பேத்கரின் அரசியல். அம்பேத்கருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டிய அரசியல். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசமைப்பு சட்டத்தில் மிக முக்கியமான கோட்பாடுகளுள் ஒன்று மதச்சார்பின்மை. ஒரு மனிதன் எந்த மதத்தையும் சார்ந்தவனாக இருக்கலாம், ஆனால் அரசு மதம் சார்ந்து இருக்கக்கூடாது. அரசுக்கு மதம் கூடாது. உலகத்தில் எந்த தலைவனும் சிந்திக்காதது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சிந்தித்த ஒன்று. எந்த தேசத்திலும் இல்லாதது இந்தியாவில் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உள்ள ஒன்று. எல்லா ஊர்லயும் மத சார்பின்மை சொல்லுவாங்க, ஆனா அரச மதம்னு ஒண்ணு ஏற்றுக்கொள்வார்கள். அமெரிக்காவுடைய அரச மதம் எது? கிறிஸ்டியானிட்டி. இங்கிலாந்தினுடைய அரச மதம் எது? கிறிஸ்டியானிட்டி. இலங்கையின் அரச மதம் எது? பௌத்தம். பாகிஸ்தானின் அரச மதம் எது? அரசாங்கத்தினுடைய மதம் இஸ்லாம். சீனாவினுடைய அரச மதம் எது? பௌத்தம். இந்தியாவின் அரச மதம் எது? எதுவும் இல்லை. இதுதான் அவர்களுக்கு எரிச்சல், அவர்களுக்கு ஆத்திரம். இதை யார் வடிவமைத்தது, வரையறுத்தது, வகுத்தளித்தது? புரட்சியாளர் அம்பேத்கர். இந்த கவர்மெண்ட் நான் ரிலீஜியஸ் கவர்மெண்ட், செக்யூலர் கவர்மெண்ட். நாங்கள் இப்போது ஆங்கில ஏகாதிபத்தியத்திடமிருந்து விடுதலை பெற்ற பிறகு உருவாக்கி இருக்கிற இந்த அரசு யூனியன் கவர்மெண்ட், செக்யூலர் கவர்மெண்ட். இதை அவர் எழுதி அரங்கேற்றுகிற போது மதவாதிகள் எல்லாம் இல்ல இல்ல இதை இந்துஸ்தான் சொல்லணும், இந்து ராஷ்டிரம் சொல்லணும், இந்து ரிலீஜன் அரசாங்கத்தினுடைய மதமாக இருக்க வேண்டும் எவ்வளவு சொன்னார்கள். அப்படி சொல்ல முடியாது என்று சொன்னபோது அவருக்கு துணை இருந்தவர்கள் முக்கியமான 2 தலைவர்கள். ஏன் காங்கிரஸோடு நம்ம இருக்கிறோங்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம். காங்கிரஸ் கட்சியோடு நமக்கு சில முரண்பாடுகள் உண்டு, அது வேறு. ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசாங்கத்தை மதசார்பற்ற அரசாங்கமாக அறிவிக்க வேண்டும் என்று இந்திய அரசமைப்பு சட்டத்திலே உறுதி செய்த காலத்தில் அவருக்கு உற்ற துணையாக நின்றவர்கள் ஒருவர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு, இன்னொருவர் காந்தியடிகள். 2 பேருக்கு அம்பேத்கரை பிடிக்காது, அம்பேத்கருக்கு அந்த 2 பேரையும் பிடிக்காது, அது வேறு. அரசியல் முரண்கள் வேறு. அந்த 2 பேரையும் கடுமையாக அம்பேத்கர் அவர்கள் விமர்சித்திருக்கிறார் என்பது வரலாறு. ஆனாலும் அம்பேத்கர் எடுத்த இந்த முடிவுக்கு, மதசார்பின்மை என்கிற இந்த அரசியலுக்கு, இந்த கோட்பாட்டுக்கு ஒத்துழைத்தவர்கள் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களும் மகாத்மா காந்தியடிகளும் தான் என்பதை மறந்துவிடக் கூடாது. இப்ப பிஜேபி காரனுக்கும் ஆர்எஸ்எஸ் காரனுக்கும் உள்ள பிரச்சனை என்னன்னா, இந்த கான்ஸ்டிடியூஷன் இருக்கிறதுனாலதான் நம்முடைய தேசத்தை ஒரு இந்து ராஷ்டிரா என்று அறிவிக்க முடியவில்லை. இந்த அரசமைப்பு சட்டம் இருப்பதனால்தான் இந்தியாவின் அரச மதம்
இந்து மதம் தான் என்று அறிவிக்க முடியவில்லை. இதை நேரடியாக அவங்களால சொல்ல முடியாது. அம்பேத்கரை விமர்சிக்க வேண்டி வரும், அரசமைப்பு சட்டத்தை விமர்சிக்க வேண்டி வரும். அம்பேத்கரை விமர்சிக்கிற துணிச்சல் RSSக்கு கிடையாது. பெரியாரை விமர்சிப்பார்கள். அம்பேத்கருக்கு எதிராக கருத்து சொல்லுகிற துணிச்சல் பிஜேபிக்கு யாருக்கும் கிடையாது. சொன்னால் அவர்களால் இந்தியாவில் அரசியல் செய்ய முடியாது. அந்த நிலைக்கு உயர்ந்து நிற்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அவரை விமர்சிக்க முடியாது. பாரதிய ஜனதாவால், RSS உள்ளிட்ட சங் பரிவார்களால் அவரும் சேர்ந்து அம்பேத்கர் ஜெயந்தி கொண்டாட வேண்டும் என்கிற நிர்பந்தம், அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட வேண்டும் என்கிற நிர்பந்தம், அம்பேத்கரின் புகழை பாட வேண்டும் என்கிற நிர்பந்தம். ஆனால் அம்பேத்கரின் கோட்பாட்டை சிதைக்க வேண்டும் என்பது செயல் திட்டம். அந்த மதச்சார்பின்மையின் மீது நம்பிக்கையுள்ள கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உருவாக்கி இருக்கிற கூட்டணி தான் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அதை உருவாக்கியதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் ஒரு பங்கு உண்டு. கலைஞர் காலத்திலிருந்து சேர்ந்து இந்த கோட்பாட்டோடு நாம் இணைந்து இயங்கி இருக்கிறோம். அப்படித்தான் அது உருவானது. திமுக அதற்கு தலைமை வகிக்கிறது. ஆக பெரியாரை விமர்சித்தால் நாம் தலையிடுகிறோம். ஏன்? விடுதலை சிறுத்தைகள் பேசுகிற அரசியலும் பெரியார் பேசிய அரசியலும் ஒன்றுதான். அம்பேத்கர் அரசியலும் பெரியார் அரசியலும் ஒன்றுதான். பெரியார் அரசியலை நீ சிதைப்பாய் என்றால் அது அம்பேத்கர் அரசியலையும் சிதைப்பதில் போய் முடியும். திராவிட அரசியலை விமர்சிக்கிற போது நாம் தலையிடுகிறோம். ஏன் தலையிடுகிறோம்? திமுகவுக்காக அல்ல, நாங்கள் பேசுகிற அரசியலுக்காக. திராவிட அரசியல் என்பது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே பேசுகிற அரசியல் அல்ல, அது புரட்சியாளர் அம்பேத்கர் பேசிய அரசியல் தான். ஆரிய பார்ப்பனிய சூழ்ச்சிகளுக்கு எதிரான அரசியல், சனாதன தர்மத்திற்கு எதிரான அரசியல், வர்ணாசிரம தர்மத்திற்கு எதிரான அரசியல், பரப்பின் அடிப்படையிலான உயர்வு தாழ்வு என்கிற பாகுபாட்டை களைய வேண்டும் என்கிற அரசியல், அதுதான் திராவிட அரசியல். ஆகவே திராவிட அரசியலை சிதைக்க முயற்சிக்கிறார்கள் என்றால் அம்பேத்கரின் அரசியலை சிதைக்க முயற்சிக்கிறார்கள் என்று பொருள். எனவே நாம் தலையீடு செய்கிறோம். பாரதிய ஜனதாவையும் RSS உள்ளிட்ட சங் பரிவார்களையும் நாம் விமர்சிப்பதற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் முன்மொழிந்த கோட்பாடுகள் தான் முதன்மையான காரணம். நாங்கள் அந்த கோட்பாடுகளை உள்வாங்கி இருக்கிறோம். அதன் உண்மையான விழுமியங்களோடு உள்வாங்கி இருக்கிறோம். அம்பேத்கர் என்ன நினைத்தாரோ அதை அப்படியே நாங்கள் உள்வாங்கி இருக்கிறோம். அவர் என்ன கனவு கண்டாரோ அதை நனவாக்க வேண்டும் என்கிற அந்த பொறுப்புணர்வோடு களத்தில் நிற்கிறோம். பாஜக என்றைக்காவது சாதி ஒழிப்பை பேசி இருக்கிறதா? அம்பேத்கருக்கும் பாஜகவுக்கும் எப்படி கொள்கை உறவு ஏற்படும்? அம்பேத்கரின் முதன்மையான கொள்கை என்ன? சாதி ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதானே. அந்த சாதி ஒழிப்பை பிஜேபி ஏற்றுக்கொள்கிறதா? RSS ஏற்றுக்கொள்கிறதா? டிஸ்கிரிமினேஷன் கூடாது, பாகுபாடு கூடாது என்பதுதானே அரசியல், அம்பேத்கர் அரசியல். அந்த டிஸ்கிரிமினேஷன் கூடாது என்கிற அரசியலை பிஜேபி என்றைக்காவது வலுவாக பேசி இருக்கிறதா? RSS பேசி இருக்கிறதா? சமத்துவம் என்பதுதானே அம்பேத்கரின் அரசியல். சாதி வேறுபாடுகள் இல்லை, எல்லோரும் பரப்பால் சமம்தான் என்று என்றைக்காவது மேடைகளில் பிஜேபி தலைவர்கள் பேசியது உண்டா? RSS தலைவர்கள் பேசியது உண்டா? சகோதரத்துவத்தை பேசியது உண்டா? அம்பேத்கரின் பிள்ளைகள். அதனால் பிஜேபி RSS பற்றி நாங்கள் பேச வேண்டி வருகிறது. அதை பேசுவதனால் பொறுத்துக் கொள்ள முடியாத, சகித்துக் கொள்ள முடியாத இந்த தனியார் தொலைக்காட்சியை நடத்தக்கூடிய நபர்கள், அவரை போன்ற பலர் விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக புறப்பட்டிருக்கிறார்கள். நம்முடைய அரசியல் வேலை செய்ய தொடங்கிவிட்டது.
விடுதலை சிறுத்தைகளின் உத்தி வேலை செய்ய தொடங்கிவிட்டது. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பாஜகவுக்கு நேர் எதிராக நிற்கிற வலிமையுள்ள இயக்கம் விசிக தான். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தேர்தல் அரசியலில் திமுக அதிமுக என்கிற மோதல் இருக்கலாம். அதிமுகவை ஒழித்துவிட்டு அந்த இடத்திலே பாஜக வர வேண்டும் என்று ஆசைப்படலாம். இன்னும் 5 ஆண்டு காலத்தில் அல்லது அடுத்த தேர்தலின் முடிவுகளுக்கு பிறகு திமுகவா பிஜேபியா என்கிற நிலையை உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் திட்டமிடலாம். அவர்கள் வயிற்றிலே அடி வயிற்றிலே புலி கரைக்கிற செயலை போல திடீரென்று விஜய் உள்ளே நுழைந்திருக்கிறார். இப்போ ஏடிஎம்கேவை ரீப்ளேஸ் பண்ண போறது விஜய் கட்சியா பிஜேபியா என்கிற பிரச்சனை இருக்கிறது. விஜயை கூட வைத்துக் கொண்டே திமுகவை வீழ்த்துவதா, விஜயை வெளியே வைத்துக் கொண்டே திமுகவையும் வீழ்த்தி அதிமுகவையும் பின்னுக்கு தள்ளி நாம் 2வது இடத்தில் வருவதா? இந்த 2வது இடத்துக்கு தான் இப்ப போட்டி. இந்த தேர்தல் 2026 இது தேர்தல் களம். ஆனால் கருத்தியல் களத்தில் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே 2 இயக்கங்களுக்கு இடையிலே மோதல் உருவாகி இருக்கிறது. ஒன்று விசிக, இன்னொன்று பிஜேபி. அதுல தவறான கருத்துக்களை பரப்பி, வதந்திகளை பரப்பி, நம்மை சாதி ரீதியாக அடையாளப்படுத்தி ஏதேனும் ஒரு சாதியோடு மோதவிட வேண்டும் என்று அவர்கள் முயற்சிக்கிறார்கள். நாம் முக்குளத்து சமூகத்தை சார்ந்த பொதுமக்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எந்த சமூகத்திற்கு எதிராகவும் நாங்கள் இதுவரையில் அரசியல் செய்யவில்லை. சாதி ஒழிப்பு அரசியலை பேசுகிறோம், சாதிய வன்கொடுமைகளை எதிர்க்கிறோம், அவ்வளவுதான். அது அம்பேத்கர் பேசிய அரசியல், பெரியார் பேசிய அரசியல், அதை உள்வாங்கி இருக்கிறோம். அதனால் அதை நாங்கள் பேசுகிறோம், அவ்வளவுதான். அந்த தம்பி என்ன சாதின்னா எங்களுக்கு தெரியாது. இதை பரப்புவது அண்ணாமலை தான். அண்ணாமலைக்கு சொந்தக்கார ஆள்தான், அந்த நபர்தான் அந்த தனியார் தொலைக்காட்சியை நடத்துகிறவரும். எல்லாம் ஒரே லைன். அவங்களுக்குள்ள ஒரு உறவு இருக்கிறது, நட்பு இருக்கிறது. பிஜேபி நட்பும் இருக்கிறது, வேறு நட்பும் இருக்கிறது. வீடியோ இப்படி நான் போட்டிருக்கேன், நீ உடனே எக்ஸ் தளத்தில் போடு. தமிழ்நாட்டில் முதல் பொலிட்டிஷியன் பிஜேபி தலைவர் நயினார் நாகேந்திரன் போட்டிருந்தா கரெக்ட், இல்ல அண்ணாமலை போடுகிறார். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இயக்கத்தோழர்கள், முன்னணி பொறுப்பாளர்கள். ஐடியாலஜிக்கல் வார். அம்பேத்கரின் பிள்ளைகளுக்கும் சங்கிகளுக்கும் இடையில்தான் நடக்க முடியும். வேற யாராலும் நேருக்கு நேர் மோத முடியாது. அம்பேத்கரிய சிந்தனையாளர்களுக்கும் சங்கிகளுக்கும் இடையில் தான் மோதல் நடக்க முடியும். ஏன் வட இந்திய மாநிலங்களில் நடக்கல அப்படின்னு கேட்கலாம். நடக்குது, வெளியில பெருசா தெரியல. நான் போறேன்ல, பல மாநிலங்களுக்கு நான் போறேன். நிறைய அம்பேத்கர் இயக்கங்கள் வந்து என்னை பார்க்கறாங்க. லக்னோ போயிருந்தேன், அண்மையில் நாக்பூர் போயிருந்தேன், அதுக்கு முன்னால அகமதாபாத் போயிருந்தேன், டெல்லியில கூட்டம் கூட்டி இருந்தோம். தலித் இயக்கங்கள், மற்ற இதர சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த இயக்கங்கள் எல்லோரையும் ஒருங்கிணைத்து ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடத்தினோம். ஆந்திரா போகிறேன், தெலுங்கானா போகிறேன், கர்நாடகா போகிறேன், கேரளா போகிறேன். எல்லா இடங்களிலும் அம்பேத்கரின் சிந்தனைகளை உள்வாங்கியவர்கள் பாரதிய ஜனதாவின் இந்த அரசியலை கண்டு மிகவும் கவலையில் இருக்கிறார்கள், ஆத்திரத்தில் இருக்கிறார்கள். வேற யாரும் அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. பிஜேபி வளர்றதை பத்தி வேற யாருக்கும் கவலை வராது. இந்தியாவெங்கும் கவலைப்படுகிற ஒரே சிந்தனையாளர்கள் யார் என்றால் அம்பேத்கரியத்தை உள்வாங்கியவர்கள் தான். அதற்கடுத்து அகில இந்திய அளவில் RSS உள்ளிட்ட சங் பரிவார்களின் இந்த அரசியலை கண்டு கவலைப்படுகிறவர்கள், ஆத்திரப்படுகிறவர்கள் இடதுசாரிகள் தான். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அதற்கு அடுத்து விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள் அடுத்து அந்த கவலையை படக்கூடியவர்கள் திராவிடர் கழகம் உள்ளிட்ட திராவிட அரசியல் செய்யக்கூடிய கட்சிகள் தான். அதுல திமுக, திராவிடர் கழகம்.
ஆகவேதான் இவர்கள் நம்முடைய நட்பு சக்திகள், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள நட்பு சக்திகள். இந்த கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க உங்களுக்கு சப்போர்ட்டா யாரும் பேசலையே. மக்கள் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கிறார்கள், அது போதும். நாம் யார் நம்மை ஆதரித்தார்கள் என்பதை விட யார் நம்மை எதிர்க்கிறார்கள் என்பதை கவனிக்க வேண்டும், அதுதான் முக்கியமானது. யாரும் நம்மை தாங்கி பிடிக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் யார் பாதிக்கப்பட்டாலும் சிறுத்தைகள் முன்னால் வந்து நிற்போம். எளிய மக்கள், விளிம்பு நிலை மக்கள், சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்காக நாங்கள் குரல் கொடுப்போம். எங்களுக்காக வாதாட மக்கள் இருக்கிறார்கள், நேர்மறை சிந்தனையாளர்கள் இருக்கிறார்கள், ஜனநாயக சக்திகள் இருக்கிறார்கள், நடுவு நிலைமையோடு சிந்திக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், நீதியின் மீதும் நியாயத்தின் மீதும் நம்பிக்கை உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அருமை தோழர்களே, B.R. கவாய் யார் தெரியுமா? R.S. கவாயுடைய மகன். R.S. கவாய் யார் தெரியுமா? புரட்சியாளர் அம்பேத்கரின் முன்னணி தளபதிகளுள் ஒருவர். அம்பேத்கர் அவர்களோடு இருந்து களத்திலே அவரோடு பணியாற்றியவர், களமாடியவர். புரட்சியாளர் அம்பேத்கரின் மறைவுக்கு பிறகு குடியரசுக் கட்சி உருவானது. சில மாதங்களில் அல்லது சில ஆண்டுகளில் அந்த குடியரசுக் கட்சி இரண்டாக உடைகிறது. அப்படி இரண்டாக தேசிய அளவிலே உடைந்த குடியரசுக் கட்சியில் ஒரு அணியின் தலைவர் கோபர்கடே, இன்னொரு அணியின் தலைவர் R.S. கவாய். தமிழ்நாட்டிலே கூட நீங்கள் அப்போது 80களின் தொடக்கத்திலே பார்த்திருக்கலாம். குடியரசுக் கட்சி கவாய் பிரிவு, குடியரசுக் கட்சி கோபர்கடே பிரிவு என்று தமிழ்நாட்டிலும் குடியரசுக் கட்சி இரண்டாக இருந்தது. கவாய் பிரிவை சார்ந்தவர்கள் சில அமைப்புகளாக இருந்தார்கள், கோபர்கடே பிரிவை சார்ந்தவர்களும் தனித்து இயங்கினார்கள். அப்படி குடியரசுக் கட்சியின் ஒரு தலைவராக இருந்த R.S. கவாயின் அருமை புதல்வர் தான் B.R. கவாய். R.S. கவாய் யார் என்றால் அம்பேத்கர் காலத்திலேயே பௌத்தத்தை தழுவிய ஒரு பௌத்தர். அவர் ஒரு புத்திஸ்ட். அப்படி என்றால் B.R. கவாய் ஒரு புத்திஸ்ட். மகாராஷ்டிராவிலே பல லட்சக்கணக்கான பேர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களோடு பௌத்தத்தை தழுவிய போது R.S. கவாயின் குடும்பமும் பௌத்தத்தை தழுவியது. எனவே B.R. கவாய் பௌத்த குடும்பத்தில் பிறந்தவர். தந்தையும் பௌத்தர், தாயும் பௌத்தர். அவருடைய அம்மா இன்றும் இருக்கிறார். தன்னுடைய மகனோடு தான் இருக்கிறார் என்று எண்ணி நான் கேட்டேன் அவரை அண்மையிலே சந்தித்த போது. அவர் சொன்னார், நான் தனியே இருக்கிறேன், எனக்கென்று எந்த வீடும் இல்லை, நான் மக்களோடு இருக்கிறேன், பௌத்த கருத்துக்களை பரப்புகிற பணியில் ஈடுபட்டிருக்கிறேன், ஒரு துறவியை போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். இந்தியாவின் தலைமை நீதிபதியின் தாயார். எவ்வளவு பெரிய தொண்டுள்ளம், எவ்வளவு பெரிய தியாக உள்ளம். தன்னுடைய மகன் இந்தியாவின் தலைமை நீதிபதி என்கிற கர்வம் அவரிடத்திலே இல்லை. அவர் விரும்பினால் மிகப்பெரிய அளவில் கப்பல் போல, கடல் போல அரண்மனை கட்டித்தர முடியும் தன்னுடைய தாய்க்கு. அந்த தாய் அதை விரும்பவில்லை. இந்திய தலைமை நீதிபதியாக இருக்கிற B.R. கவாய் அவர்களும் தன்னுடைய தாயை அப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பவில்லை. அவர் என்ன விரும்புகிறாரோ அப்படி வாழட்டும் என்று அனுமதித்து விட்டார். அப்படிப்பட்ட பாரம்பரியம் உள்ள, பௌத்த பாரம்பரியம் உள்ள குடும்பத்தை சார்ந்தவர் தான் B.R. கவாய். அவர் முன்னிலையில் ஒரு வழக்கு வருகிறது. அந்த வழக்கு ஒரு விஷ்ணு கோவிலை புனரமைப்பு செய்ய வேண்டும், புதிதாக கட்டி சிலையை நிறுவ வேண்டும் என்ற கோரிக்கை.
அது ஆர்கியாலஜி என்கிற தொல்லியல் பிரிவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது, அவர்களை அணுகுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். மறுபடியும் மறுபடியும் அந்த வழக்கறிஞர் ஏதோ பேச, அப்போது அவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் தான் கடவுள் பக்தராயிற்றே, மகாவிஷ்ணுவிடமே போய் பிரே பண்ணுங்கள், உங்களுக்கு அது கிடைத்துவிடும் என்று சொல்லியிருக்கிறார். இதில் என்ன தவறு இருக்கிறது? அதற்காக 2 வார காலம் வட இந்திய மாநிலங்களில் உள்ள தொலைக்காட்சிகளிலும் சமூக வலைத்தளங்கள் என்கிற யூடியூப் சேனல்களிலும் அவரை மிக கடுமையாக விமர்சித்து, அவரை இழிவுபடுத்தி வெளிப்படையாக பேசியதன் விளைவாக இந்த நபர் உள்ளே புகுந்து செருப்பை எடுத்து வீசியிருக்கிறார். இதுதான் நடந்தது. உடனடியாக பிரதமர் கண்டித்திருக்க வேண்டாமா? உள்துறை அமைச்சர் கண்டித்திருக்க வேண்டாமா? இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பாதுகாப்பு அரணாக இருக்கிற குடியரசுத் தலைவர் ஒரு உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியை இப்படி அவமதித்த செயல் கண்டனத்திற்குரியது என்று கண்டித்திருக்க வேண்டாமா? செருப்பை வீசியவன் சொல்லுகிறான், கடவுள் சொல்லித்தான் நான் செருப்பை வீசினேன், யாரிடமும் நான் மன்னிப்பு கேட்க முடியாது என்று சொல்லுகிறான். அவனும் பிராக்டிஸ் செய்யாத ஒரு தில்லவாரி வழக்கறிஞர், ஊர் சுத்துறவன். தில்லவாரின்னா ஊர் சுத்துறவன். படிச்சுட்டு சும்மா பிராக்டிஸ் பண்ணாம அட்வொகேட் சொல்லிட்டு ஸ்டேஷன் போய் பஞ்சாயத்து பேசுற ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீதிமன்றத்திற்கு போக மாட்டார்கள். அந்த வரிசையில் உள்ள ஒரு நபர். இப்ப நம்ம காருக்கு முன்னால வந்து 2 வீலர் நிறுத்தணும்னு அதே கேட்டகரி தான். சுப்ரீம் கோர்ட்ல இந்திய தலைமை நீதிபதி மேல செருப்பு வீசணும்னு அதே கேட்டகரி தான். நம்மளை எதிர்த்து பார் கவுன்சில போராடுறவங்க அந்த கேட்டகரிக்கு தான் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. நோட்டோரியஸ். தோழர்களே, கருத்தியல் ரீதியாக யாரும் நமக்கு நேர் எதிராக வரட்டும், எதிர்கொள்வோம். நாங்கள் அம்பேத்கரின் பிள்ளைகள், அதனால் ஒருபோதும் அஞ்ச மாட்டோம். கருத்தியல் ரீதியான இந்த களத்தில் துணிந்து நிற்போம். ஆனால் எனக்கும் சாதி முத்திரை குத்த முயற்சிப்பது, என்னை ஒரு சாதிக்கு எதிராக கொண்டு போய் நிறுத்துவது, இந்த இழிவான செயல்களில் சிலர் ஈடுபடுகிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர்களைப் போல நாம் வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று சமூக ஊடக தளங்களில் கண்டதை பேசக்கூடாது, கண்டதை பதிவு செய்யக்கூடாது. நம்மிடம் ஒரு முதிர்ச்சி இருக்க வேண்டும், கொள்கை சார்ந்த போராட்டமாக அது இருக்க வேண்டும். நாம் அம்பேத்கரின் பிள்ளைகள், பெரியாரின் பிள்ளைகள் என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் அது இருக்க வேண்டும். மாமேதை மார்க்சின் சிந்தனைகளை உள்வாங்கியவர்கள் என்கிற அந்த வெளிப்பாடு தென்பட வேண்டும். ஒவ்வொருவரும் அப்படி உங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும், ஆளாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இப்படிப்பட்ட அவதூறுகளில் இருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்கான வழி. உணர்ச்சி வயப்படுவதால் எதையும் சாதித்து விட முடியாது. அவங்க நோக்கமே அதுதான். ப்ரொவோக் பண்றாங்க. ப்ரொவோக்னா உன்னை ஆத்திரம் மூட்டுறது, கோபப்பட வைக்கிறது, எரிச்சல் மூட்டுறது, சிந்திக்க விடாமல் தடுப்பது. எதையாவது செய்யட்டும் என்று தூண்டுவது, அதன் மூலம் நம்மை வலையில் சிக்க வைப்பது. தேர்தல் முடிகிற வரையில் முன்னணி பொறுப்பாளர்களுக்கு மட்டுமல்ல, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன், மிக கவனமாக நீங்கள் செயலாற்ற வேண்டும். எங்கேயாவது ஒரு மூலையில் ஏதாவது ஒரு சொல் நீங்க சொன்னா அதை ஒன்றை வைத்து ஊதி பெருக்குவார்கள். என் வண்டியை மறிச்சாங்கிறதுக்காக அடிக்கல, போப்பா போப்பான்னு சொல்லும் போதெல்லாம் அவன் போகாம முறைச்சான், அதனால அடிச்சாங்கன்னு சொன்னேன். உடனே அதை பிடிச்சிக்கிட்டாங்க. முறைச்சா அடிப்பீங்களா? முறைச்சா அடிப்பீங்களா? என் வண்டிக்கு முன்னால் நின்னா எஸ்கார்ட் போலீஸ் வந்து சொன்னாங்க, சரிங்க அப்படின்ட்டு அவன் போயிருக்கணும். வண்டியில் ஏதாவது ஸ்கிராச்சஸ் இருந்துச்சா, ஏதாவது அந்த வண்டி கீழே விழுந்துச்சா, அல்லது அவன் ஏதாவது கீழே விழுந்தானா, அதில் ஏதாவது உடலில் ஏதாவது சின்ன சிராய்ப்பு இருந்ததா? ஒன்றுமே இல்லை.
எதுவுமே இல்லை. அவன் வந்து முறைக்கிறான். எஸ்கார்ட் போலீஸ் வந்து போப்பான்றாங்க. சரின்னு அவன் வண்டி எடுத்துட்டு அவன் பாட்டு ஒரு ஓரமா போய் நின்று இருந்தா இந்த பிரச்சனை இல்லைல்ல. அந்த இடத்துல நிக்கிறவங்ககிட்ட அவன் திரும்ப திரும்ப ஏதோ யாரா இருந்தான்னா எவனா இருந்தான்னா இதுதான் பிரச்சனை. இந்த அணுகுமுறை தான் பிரச்சனை. அதுதான் நான் சொல்ல வந்தேன். அதுக்கு பிறகு போயிட்டு 20 நிமிஷம் அந்த பார் கவுன்சிலில் உட்கார்ந்து எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கிறான். போலீஸ் அப்புறம் வந்து தான் அழைச்சிட்டு ஸ்டேஷனுக்கு போறாங்க. ஸ்டேஷன்ல நல்லா தான் பேசிட்டு இருக்கிறான். உட்கார்ந்து எழுதுறான் பெட்டிஷன் தான். திடீர்னு போலீஸ் அந்த ஸ்டேஷன்ல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறது முயற்சி பண்றாங்க. பொத்துன்னு மயக்கம் போட்டு விடுறான். கை கால் எதுவுமே அசையல. உடனே அதை எடுத்து போடுறாங்க. உடனே ஆம்புலன்ஸ் 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 கத்துறாங்க. ஆம்புலன்ஸ் ஏத்துறாங்க. அந்த நர்ஸ் வந்து இங்கெல்லாம் எடுக்காதீங்க, இங்கெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சத்தம் போடுறாங்க. கொண்டு போய் 10 நாளா ஹாஸ்பிட்டல் இருக்கிறான். 10 நாளா ஹாஸ்பிட்டல் இருக்கிற அளவுக்கு என்னப்பா நடந்தது? இதெல்லாம் பிஜேபி சொல்லி கொடுக்கிறது. நீ இப்படி எஃப்ஐஆர் போடு, நீ புகார் இப்படி கொடு, நீ ஹாஸ்பிட்டல்லே படுத்துக்கட, எங்களுக்கு வேண்டிய ஆளு கோர்ட்லயும் இருக்கிறாங்க, நீதிபதிகளையும் எப்படி ஆளுங்க இருக்கிறாங்க, செட் பண்ணிடுறது. அத்தனையும் அரசியல், தேர்தலுக்கான அரசியல். உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மீது செருப்பு வீசியதை கண்டிக்க திராணி இல்லாதவர்கள், அறம் இல்லாதவர்கள், நீதி நேர்மை இல்லாதவர்கள் பதறுகிறார்கள். எப்படி அடிக்கலாம், எப்படி அடிக்கலாம், எப்படி அடிக்கலாம். சீர்காழி பக்கம் கொள்ளிடம் அருகிலே ஒரு பையன் 2 வீலர்ல உட்கார்ந்துருக்கிறான். 10 பேர் வந்து அவனை நீ யாரான்னு கேட்கறான். வண்டியில வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய கொடி இருக்குது, பெயிண்ட்ல அடிச்சிருக்கிறான், ஏதோ ஸ்டிக்கர் ஒட்டிருக்கிறான். அதை பார்த்த உடனே அவனை பாஞ்சு பாஞ்சு அடிக்கிறாங்க. ஒரு காரணமும் இல்லை. அவனை ஏன் இப்படி அடிச்சாங்க யாராவது கேட்டாங்களா? திருவண்ணாமலை பக்கத்தில் ஒரு ஊர், ஒரு பையன் ஆர்டிசன், கைகால் மூளை செயல்படாத பையன், பக்கத்தில் ஒரு கொள்ளையில போய் உட்கார்ந்து வெளியே இருந்திருக்கிறான். அந்த கொள்ளைக்காரன் வந்து அவனை பார்த்துட்டு அவன் என்ன காலனி பகுதியை சேர்ந்தவன் தெரிஞ்சுக்கிட்டு உன் கையாலே அதை அள்ளுறான் இருக்கான். சின்ன பையன் வெளியே போனதை அவன் கையாலே அள்ளி இருக்கிறான். அவன் தான் கை கால் வராதில்ல, அதெல்லாம் உடம்பு பூரா சட்டை பூரா இழுப்பி இருக்கிறான். அதுக்கு பிறகு அவனை அடிச்சிருக்கிறாங்க. இந்த கொடுமையை கண்டிக்கிற திராணி இங்க யாருக்காவது உண்டா? ஆணவ கொலைகள் எவ்வளவு கொடூரமாக நடக்கின்றன. விரட்டி விரட்டி வெட்டுகிறார்கள், பட்டப்பகலில் படுகொலை செய்கிறார்கள். இந்த அநியாயத்தை, அநீதியை கண்டிக்கிற துணிச்சல் யாருக்காவது இருக்கிறதா? மோதாத வண்டியை மோதியதாக சொல்லி பரப்புகிறார்கள். கரூரிலே நடந்த துயரத்துக்கும் திமுக அரசுக்கும் முடிச்சு போடுகிறார்கள். தன்னுடைய தலைவனை பார்க்க அவர்கள் ஆயிரக்கணக்கிலே திரளுகிறார்கள், மணிக்கணக்கிலே காத்து கிடக்கிறார்கள், நெருக்கி அடித்துக்கொண்டு முண்டி அடித்துக்கொண்டு ஓடுகிறார்கள். அவர்களே ஒருவரை ஒருவர் ஏறி மிதித்ததில் 41 பேர் சாகிறார்கள். அதை அப்படியே முழு பூசணியை சோற்றில் மறைப்பதை போல மறைத்து இதற்கெல்லாம் திமுக அரசுதான் பொறுப்பு என்று திரித்து பேசுகிறார்கள். இதுதான் பிஜேபி. இதை முதல்ல பேசினதே பிஜேபி தான், அப்புறம் தான் அதிமுக. எடப்பாடி கொஞ்சம் ஸ்லோ தான், பிஜேபி கொஞ்சம் ஃபாஸ்ட். அந்த இடத்தை பிஜேபி பிடிக்கணுங்கிறது தான் வந்து ரொம்ப வேகமா இருக்கிறார். வேங்கை வேலுக்கு திருமாவளவன் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்கிறாங்க. பலமுறை சொல்லியாச்சு, இன்னும் அந்த மரமண்டைங்களுக்கு மூளையில ஏறவே இல்லை. என்ன போனாரான்றான். நான் தான் 3வது நாளே போய் நின்னேன். 5000 பேரை திரட்டி போராட்டம் நடத்தினேன். நாங்கள் தான் வந்து அழுத்தம் கொடுத்தோம். தமிழ்நாடு முழுக்க மறுபடியும் போராட்டம் நடத்தினோம். அந்த நார்மல் போலீஸ் விசாரிக்க வேண்டாம், சிபிசிஐடி விசாரிக்கணுங்கிறத அழுத்தம் கொடுத்ததே விடுதலை சிறுத்தைகள் தான். வழக்கறிஞர்கள் போய் அங்கே நின்று அந்த பிரச்சனையை சட்டப்பூர்வமாக எதிர்கொண்டவர்கள் விடுதலை சிறுத்தைகள் தான். ஆனா இன்னும் பல பேர் திருமாவளவன் என்ன பண்ணார், அங்க போனாரா, அங்க போனாரா, யாராவது எடப்பாடி அங்க போனாரான்னு கேட்கிறாங்க. எடப்பாடிக்கு அதுல பங்கு இல்லையா? ஒரு ஒரு சமூகம் பாதிக்கப்படுகிற போது
என்ன இழிவான அரசியல்? ஏன்னா வழக்கமா தலித் இயக்கங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்னோ ரெண்டோ கொடுங்க, உங்க சின்னமா தாங்க, நாங்க அதிலே நின்னுக்கிறோம், ரைட் வணக்கம் அப்படின்னு போவாங்க. விடுதலை சிறுத்தைகள் அதையெல்லாம் தகர்த்தெறிந்து விட்டு இன்றைக்கு தனித்தொரு இயக்கமாக வளர்ந்து நிற்கிறது. ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்று நிற்கிறது. சொந்த சின்னத்தை வென்றெடுத்திருக்கிறது. இதை அவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. இன்னும் அவங்களுக்கு அடிவயிறு எரியும், பற்றி எரியும், எரிந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் எங்களை எந்த சக்தியாலும் வீழ்த்த முடியாது. மக்கள் எங்களை தாங்கி பிடிக்கிறார்கள். எங்களுக்கு ஆதரவாக எந்த கட்சியும் பேசாமல் இருக்கலாம், எங்களுக்கு ஆதரவாக எந்த தலைவரும் பேசாமல் இருக்கலாம். எங்களை இழிவாக பிஜேபி, ஆர்எஸ்எஸ் போன்ற கட்சிகளும் அவர்களுக்கு துணை போகிற இயக்கங்களும் எங்களுக்கு எதிராக அவதூறுகளை பரப்பலாம். இவற்றையெல்லாம் நிதானமாக கவனித்துக் கொண்டிருக்கிற பொதுமக்கள் என்றென்றைக்கும் சிறுத்தைகளின் பக்கமே நிற்பார்கள், சிறுத்தைகளுக்கு துணை இருப்பார்கள். எனது அருமை தோழர்களே, அந்த புரிதலோடு நாம் களத்தில் நிற்போம். மிக கவனமாக அடியெடுத்து வைப்போம். தேர்தல் அரசியலில் நாம் என்ன சாதித்தோம் என்பதையெல்லாம் விட புரட்சியாளர் அம்பேத்கரின் சிந்தனைகளை உள்வாங்கி அதை எந்த அளவுக்கு மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம் என்பதுதான் முக்கியமானது. அரசியல் படுத்தப்பட வேண்டும். அதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது முன்னணி தோழர்களின் கட்டுப்பாடு, பொறுப்புணர்வு, ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் டிசிப்ளின். இதுதான் ரொம்ப முக்கியம். இது மட்டும் இருந்தால் சிறுத்தைகளை எந்த சக்தியாலும் அசைத்து பார்க்க முடியாது. நாளுக்கு நாள் வலிமை பெற்று வருகிற ஒரு பேர் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அனைத்து தரப்பு மக்களாலும் இன்றைக்கு அங்கீகரிக்கப்படுகிற ஒரு மகத்தான மக்கள் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. கருத்தியல் சார்ந்து இருக்கிற கட்சி, எவராலும் விலை பேச முடியாத இயக்கம், போர்க்குணம் குன்றாத இயக்கம். ஒவ்வொரு பொறுப்பாளரும் ஒரு போராளியாக, போர்ப்படையின் தளபதியாக நின்று களமாடுகிற இயக்கம். இதை இன்னும் நாம் கண்ணும் கருத்தாக இருந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்த வேண்டும். அதற்கு அனைவரும் தயாராகுங்கள் என்று சொல்லி தம்பி எடிசன் அவர்களின் அன்பு தந்தை ஐயா ஆறுமுகம் அவர்களுக்கு லட்சோப லட்சக்கணக்கான சிறுத்தைகளின் சார்பில் செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.